என் தங்க பிள்ளையே, நான் சொல்லும் உண்மையை எப்பொழுதுமே நீ மறந்தும் விடாதே, மறுத்தும் விடாதே. மிக பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது. கண்டிப்பாக இந்த முருகன் தரும் உத்தரவை கேட்டுவிட்டு போ. நீ மனதிற்குள் உருகி தவித்து நீண்ட காலமாக இது நடக்குமா என்று கேட்ட விஷயத்தில் நல்ல பதிலோடு என் பிள்ளையை சந்திக்க வந்திருக்கின்றேன். அதற்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க நான் விடுவதே கிடையாது. உன் வாழ்க்கையை வரமாக்க வந்து இருக்கும் பொழுது இந்த நிலைமையை பார்த்துதானே மற்றவர்கள் உன்னிடம் வந்து நீ இப்படித்தானே இருந்து கொண்டு இருக்கின்றாய், இப்படியே தான் இருப்பாய் என்றும் சொல்லிவிட்டு போய்விட்டார்களே என்று உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை நினைத்தும் உன் மனதை காயப்படுத்தியவர்கள் நினைத்தும் நீ வருந்தி கொண்டு இருக்காதே. அந்த கஷ்டங்களின் கவலைகளையும் தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்காக இந்த ஒரு நொடி மாற்றத்தை என் கையில் நான் எடுத்து விட்டேன். தாமதத்தின் பக்கம் நீ அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றாயோ? ஏனென்றால் எதுவெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் தீர்மானித்தேனோ அதையெல்லாம் என் முருகனானவன் தாமதமாகவே தந்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லாம் எனக்கு தாமதமாகத்தான் இருக்குமோ என்று சிந்திக்காதே என் பிள்ளையே. அதை தாண்டி இப்பொழுது நீ தர்மத்தின் பக்கம் வந்து விட்டாய். உன்னோடு நான் இந்த முருகனானவன் வந்து விட்டேன். நீ முருகா முருகா என்று சொல்லும் போதே உன் கரும வினைகள் அத்தனையும் அழிந்து விட்டது. வாழ்க்கை என்னும் யுத்தத்தில் நீ வெற்றியைத்தான் பெறப்போகிறாய். உன் வாழ்க்கையை நீதானே மாற்ற வேண்டும். உனக்கான முடிவை நீதானே எடுக்க வேண்டும். உன் மனம் உடைக்கப்பட்டு விட்டதே என்று நீ வருந்தாதே. உன் மனம் உடைக்கப்படுகின்ற ஒவ்வொரு தருணமும் என்னால் செதுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. வலிகளோடு போராடி கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்காதே. அந்த வலிகளுக்கு நன்றி கூற நீ மறந்து விடாதே. ஏனென்றால் அந்த வலிகள் இருக்கும் பொழுதுதான் உன்னையே உன் வாழ்க்கையில் யாரென்று நீ நிரூபித்து கொண்டு இருக்கின்றாய். பிறர் உன்னை மனநோக வைத்து கொண்டு இருக்கின்றாரே, அள வைத்து பார்த்து கொண்டு இருக்கின்றாரே. என் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டு இருப்பது இந்த முருகனுக்கும் தெரியவில்லை, என் துரோகிகளுக்கும் தெரியவில்லை. போதும் போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு நான் கவலையை அங்கு வைத்து கொண்டு இருக்கின்றேனே என்று நினைக்காதே என் தங்கமே. இந்த அப்பனானவன், இந்த வேலவன், கந்தன், கடம்பன், கதிர்வேலன் எப்பொழுதுமே சிறிது நேரத்தை கொடுப்பவன்தான். இதற்காக தெரியுமா? உன் எதிரிகளுக்கும் கொஞ்சம் பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் கற்றுக் கொடுக்கும் இடத்தில் இப்பொழுது நானும் இல்லை. அவர்கள் அந்த இடத்தையும் மீறி விட்டார்கள். ஏனென்றால் பல முறை எச்சரித்தாச்சு. என் பிள்ளைகளை சீண்டாதே சீண்டாதே என்று எத்தனை முறை சொல்லிவிட்டேன். ஒன்றுமே அவர்கள் காதில் வாங்கி கொள்ளவில்லை. என் வேலை கொண்டு உன் தடைகளை தட்டி எறிய நான் வந்து இருக்கும் பொழுது உன் எதிரிகளை நான் பாதம் பார்க்க மாட்டேனா? அத்தனைக்கும் பதில் காலம் வந்து விட்டது. அத்தனைக்கும் முடிவு காலம் வந்து விட்டது. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள் என்று யார் சொன்னது? நான் வந்து விட்டேனே. இனி என் நாட்டத்தை பார்க்கும் நேரம் வந்து விட்டது. நீ சிந்திக்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கான வேலை நான் இங்கு தந்து கொண்டுதான் இருப்பேன். நல்லதாக நடக்கப் போகிறது என்பதை மட்டுமே நீ சிந்தித்துப் பார். தன்னிலை மறந்து பிறர் நிலை கண்டு அங்கு விமர்சிக்காதே என் பிள்ளையே. நீயோ உன் முகத்தில் கஷ்டத்தை நினைத்தும் கவலையை நினைத்தும் உன் முகத்தில், அதாவது உன் உள்ளும் புறமும் கவலையோடு இருந்து கொண்டு உன் மனம் சோர்வடையதோடு மட்டுமல்லாமல் உன் முகமும் கலையிழந்து காணப்படுகிறது. இந்த அப்பனானவன் எத்தனை எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது உன் முகத்தில் புன்னகையை பார்த்து. இனி அத்தனைக்கும் நேரம் குறித்து விட்டேன். உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்காக நடப்பதை யாவையும் பார்த்து இனி நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சந்தோஷம் உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது. நேரங்களால் சுழன்று கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் கிரகநிலை அத்தனையும் மாற்றியமைத்து விட்டு
உன் விதி நல்லதுதான் உனக்கு நடக்கச் செய்யப் போகிறது என்பதை அடித்து சொல்ல வந்திருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு போராடு. நான் உன்னோடு தான் இருக்கேன். ஓம் முருகா போற்றி.